Welcome to our channel Grammar Enhance. In this video we are going to learn the correct usage of the two question words what or which. கிராமர் என்ஹான்ஷனோட இந்த வீடியோவில் வாட் விச் இந்த ரெண்டு கொஸ்டின் வேர்ட்ஸை சென்டென்சஸில் வந்து கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாட்னா என்ன, விச்னா எது, எந்த அந்த மீனிங் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் சில இடங்களில் வாட் போடலாமா விச் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். வேர் கேன் வி யூஸ் ஆர் வென் கேன் வி யூஸ் வாட்டை எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் வாட் ஃபார் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் when there is wide undefined range of possible answers. நிறைய ஒரு இதுதானே டெஃபினிட்டாக சொல்ல முடியாமல், அன்டிஃபைன்டு டெஃபினிட்டாக சொல்ல முடியாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வாட் யூஸ் பண்ணலாம். இன்னும் பார்க்கும் பொழுது ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் ஆர் யூ ஆஸ்கிங், வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் any information about an object or topic with no specific set of options. அது வந்து ஆப்ஷனாக இருக்கலாம், டாப்பிக்காக இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெயின் பண்ணா இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டெஃபினிட்டாக இருக்காது, நிறைய வெரைட்டி, நிறைய ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம வாட் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ see some examples we can easily understand. See here, what do you want for dinner? டின்னருக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது டின்னருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஏன் அவங்க வந்து டிஃபன் ஐட்டம் சாப்பிடாமல் நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம். அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கேட்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா விச் போடக்கூடாது. அப்போ அடுத்த கேள்வி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர், விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு கேட்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வாட். இப்போ விச் எங்கே யூஸ் பண்ணலாம்னா வேர் கேன் வி யூஸ் விச்னு சொல்லும்போது யூஸ் விச் when the options are limited or specific, implying a choice from the definite set of alternatives. அப்போ வந்து ஒரு இவ்வளோ தான் இருக்குது, ஒரு ரெண்டு அல்லது 3 ஆப்ஷன் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த இடத்துல போய் உனக்கு என்ன வேணும், எது வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது விச் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விச்சுக்கு see here again பார்த்தோம்னா when the options are known, நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் ஆர் known ஆர் லிமிட்டட். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தீஸ் 2 books should I read? உங்கள் கையில் இருக்குது 2 புக்கு இருக்குது. நீங்கள் இன்னொருத்திட்ட கேட்குறீங்க இந்த 2 புக்கில் நான் என்ன படிக்கிறேன்னா ஆப்ஷன் உங்கள் முன்னாடி விசிபிளாக இருக்கே, டெஃபினிட்டாக இருக்கே. அப்போ நம்ம கேட்கும்பொழுது அவங்க சொல்கிற பதில் வந்து இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும். அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து விச் யூஸ் பண்ணுறோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், விச் மூவி do you want to see சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் ஆர் பேட்மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 2 மூவி இருக்குது, 2 மூவியில் எந்த மூவிக்கு போவேன். அப்போ சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு 2 or 3 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், இதுதான் ஆப்ஷன்னு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னான்னா விச் யூஸ் பண்ணணும். வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வாட் யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.